சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் மக்களின் 30 ஆண்டு கால இயக்கம் நிறைவேறுமா? திருவள்ளூரில் நடைபெற்று வரும் புதிய பேருந்து நிலைய பணிகள் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 2023 ஜூன் மாதம் தொடங்கிய பணிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலமான 1.5 ஆண்டுகள், அதாவது டிசம்பர் 2024 ஆண்டுக்குள் முடிக்கப்பட இருந்தது. பருவமழை மற்றும் கட்டுமான பொருட்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கட்டுமான பணி தாமதமானது என தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே கடந்த மார்ச் மாதம் திருவள்ளூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி தாமதமாகிறது. இதனால் மக்கள் சிரமப்படுகிறார்கள். இந்த பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாகவும், இப்பணிகளை 40 நாட்களுக்குள் நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டு தெரிவித்தார். ஆனாலும் இன்றளவும் பணிகள் முடிக்கப்படாத நிலையே உள்ளது. திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள ராஜேஷ் சாலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது திருவிக பேருந்து நிலையம். அப்போதைய போக்குவரத்து வசதிக்கேற்ப இந்த பேருந்து நிலையம் வெறும் 1/2 ஏக்கருக்கும் குறைவான நிலத்தில் கட்டப்பட்டதாகும். தற்போது திருவள்ளூர் மாவட்ட தலைநகராக இருப்பதாலும் ஏராளமான குடியிருப்புகள் உருவாகி இருப்பதாலும் இந்நகரம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரியபாளையம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர மாநிலம் திருப்பதி, காளஹஸ்தி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு, திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் தினமும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வணிக நிறுவனங்கள் காரணமாக நகரில் போக்குவரத்து அதிகரித்து விட்டதால் குறைவான இடத்தில் செயல்பட்டு வரும் இந்த திருவிக பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 10 பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும். அது மட்டுமில்லாமல் பேருந்து நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழி குறுகலாக இருப்பதால் பேருந்துகள் உள்ளே சென்று வரவும், சாலையில் ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் குறுக்கிடுவதால் தினமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். குறிப்பாக மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதையடுத்து வசதியான இடத்தில் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என திருவள்ளூர் நகர பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று கடந்த 2019 ஆண்டு திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ICMR அருகில் உள்ள வேடிங்கநல்லூரில் 5 ஏக்கர் பரப்பளவு நிலம் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக வருவாய்த்துறை ஒதுக்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2023 ஆண்டு 33 கோடியில் 5 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. திருவள்ளூரில் தற்போது உள்ள திருவிக பேருந்து நிலையம் C கிரேட் வகையை சார்ந்தது. இங்கு ஒரே நேரத்தில் 10 பேருந்துகளை இயக்க முடியும். புதிய பேருந்து நிலையம் A கிரேட் பேருந்து நிலையமாக செயல்படும் வகையில் தரைத்தளம் மற்றும் மாடி என 2493 சதுர மீட்டர் பரப்பில் பிரதான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. மொத்தம் 5889 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைய உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து 45, நகர பேருந்து 11 என 56 பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது. 107 கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. 550 இருசக்கர வாகனம், 16 கார்கள் நிறுத்தும் வசதி, கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள திருவிக பேருந்து நிலையத்தில் எப்பொழுதும் பயணிகள் கூட்டம் குறைவதே கிடையாது. அதே நேரத்தில் கட்டிடமும் தரமற்று மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் உள்ளது. ஆகவே விரைவில் இந்த புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வரும் பகுதியில் ஏற்கனவே சென்னை திருப்பதி 4 வழி சாலை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த சாலைக்கு அருகிலேயே இந்த புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதால் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் எளிதில் பிற பகுதிகளுக்கு செல்ல முடியும். இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வந்தால் திருவள்ளூர் நகரின் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். திருவள்ளூர் மக்களின் 30 ஆண்டு கால இயக்கத்திற்கு பலனாக விரைவில் இந்த புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.